இதுமாரி யுவராஜ் பைக்ஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு உண்மையிலே வேறு லெவலு. TN 29 லோக்கல் வண்டி ஒரே சின்ன செல்ஃபு பாருங்க, வெறும் 4615 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. R15S அவுட்லுக் கம்மிப்பா, சிங்கிள் ஷீட்டு நீங்கள் இது கம்மி. 4605 கிலோமீட்டரு. இது எப்படி 4605 டயர்லாம் காமிப்பா பாருங்கள், புதுசாக அப்படியே இருக்கு பாருங்கள். இது எப்படி 4605 கிலோமீட்டர் தான் ஓடிதுன்னு நீங்கள் பார்க்குறதுன்னா இந்த இது பாருங்கள், இந்த ரப்பர். அதே மாதிரி இங்கே பார்த்தா இந்த பார்கோடு பாருங்கள். இது எப்படின்னா ஃபைனான்ஸ் போட்டு எடுத்துருப்பாங்க, ஒரு 20,000 கொடுத்தோ இல்லை 30,000 கொடுத்தோ கட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்போம், ஒரு டியூ 2 டியூ தான் கட்டியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் கட்டியிருக்க மாட்டாங்க. உடனே ஃபைனான்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஃபைனான்ஸ் கொடுத்தவங்க சீஸ் பண்ணி அதுக்கப்புறம் குறிப்பிட்ட டைம் அந்த கஸ்டமருக்கு கொடுப்பாங்க. ஒரு 2 மாதம் 3 மாதம் 4 மாதம் 6 மாதம் அப்படி டைம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் டைம் கொடுத்துட்டு அவங்க வரலைன்னா ஏலத்தை விட்டுருவாங்க. பேலன்ஸ் அமௌண்ட்ஸை விட்டு செட்டில்மெண்ட் பண்ணி நம்மள மாதிரி நம்ம எடுக்க மாட்டோம், வேறு டீலர் எடுத்துகிட்டு அப்புறம் நம்மக்கிட்ட கொடுப்பாங்க பேங்க்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக. ஸோ அப்புறம் அப்படி எடுக்கும்போது நமக்கு என்ன ஆகும்னா கம்மியாக வரும். ஸோ அந்த மாதிரி வந்த வண்டி தான் இது. ஸோ இந்த வண்டியை மிஸ் பண்ணுறாதீங்க, ஒரு ஃபேமிலியோடு யூஸ் பண்ணால் இது சிங்கிள் ஷீட் R15S, இது சிங்கிள் ஷீட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம் தருமபுரி அந்த சைடில் வரும் இந்த நம்பரு, சென்னை வண்டி கிடையாது. உண்மையிலேயே இந்த வண்டி நம்ம சப்ஸ்கிரைபர் யாருன்னா எடுத்தாங்கன்னா அப்படியே ஷோரூம் எடுத்தோம் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும். 4000 கிலோமீட்டர் ஓட்டினதுக்காக நம்ம பெஸ்ட்டாக கேட்குறல 155 தான். இன்னமும் ரேட்டு 155 ஃபைனல் ரேட்டா அப்படின்னா அப்படி இல்லை. நேரில் வாங்க, இன்னும் பெஸ்ட்டாக பண்ணி தரலாம். இந்த வண்டிக்கு ஒரு 30,000 40 ரூபா கட்டினீங்கன்னா மீதியை ஃபைனான்ஸாக பண்ணி கொடுத்துடலாம். பெஸ்ட்டாக இந்த வண்டி மிஸ் பண்ணுறாதீங்க. ரொம்ப சூப்பராக, ஒரு சின்ன துரு கூட இல்லாமல் ரொம்பவே வேறு லெவல் வண்டியோட கண்டிஷன். ஏன்னா இந்த மாடல் கண்டிஷன் வந்து நம்ம 4000 கிலோமீட்டர் ஓடினதை பற்றி நான் வண்டி கண்டிஷன் தான் சொல்கிறது. ஷோரூம் வந்து எடுத்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். இந்த வண்டியை மிஸ் பண்ணுற வேணாம். இது இருக்கிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா திமிரி யுவராஜ் பைக்ஸில். ஸோ நம்ம யூடியூப் சேனலில் ஃபஸ்ட்டு முறை பார்க்குற மாதிரி இருந்தால் யுவராஜ் பைக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் பார்த்துட்டு வர கஸ்டமருக்கு, மணி தம்பியோட வீடியோ பார்த்துட்டு வர கஸ்டமருங்களுக்கு நம்ம பெஸ்ட் ஆஃபரும் பெஸ்ட் ரேட்டில், ஆஃபர்னால் என்னென்னா பெஸ்ட் ரேட்டில் கொடுக்குறோம். ஸோ மற்ற கஸ்டமர் டேரெக்டாக வர கஸ்டமருங்களுக்கு நெகோஷியேட் பண்ண மாட்டோம் அவ்வளோவா. நம்ம யூடியூப் சேனலில் பார்த்துட்டு வர கஸ்டமருக்கு ரொம்பவுமே பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்போம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த வண்டி தான் அப்படின்னு வீடியோவில் இந்த வண்டி தான் இல்லை, நம்மகிட்ட லேட்டஸ்ட் கலெக்ஷன் எல்லாமே இருக்குது பாரு. MT இன்னும் ஷோரூமுக்கே வரல, நம்மகிட்ட வந்துட்டுருக்கு. 2024 இந்த ஒயிட்டு R15M, V3, V4 பிளாக் எல்லாம் இப்படி நிறைய கலெக்ஷன் இருக்குது. இந்த ஒரு வண்டியில் புல்லட்டு, NS 220, மைலேஜ் வண்டியில் ஸ்பெண்டர், பேஷன் ப்ரோ, CT100, பிளாட்டினா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டரில் ஜூபிட்டரு, டியோ, எமகாரு, TVS சென்டர் இருக்குது. இப்படி எல்லா வண்டி நிறைய கலெக்ஷன் இருக்குது. முன்பணம் ரொம்ப கம்மியாக பண்ணி தரோம். முன்பணம் 10 ரூபாயில் அந்த சில வண்டிக்கெலாம் 5 ரூபா கட்டினா கூட ஃபைனான்ஸ் பண்ணி தரோம். அது யாருக்குன்னா ஆற்காட்டிலேருந்து 50 கிலோமீட்டருக்குள்ள சர்க்கிள் இருக்கிற கஸ்டமருக்கு சிவில் நல்லா இருந்தால். அப்படி சிவில் இல்லைன்னா எங்களுக்கு கொடுக்க மாட்டிங்களா சார் நீங்கள் கேட்கலாம். சிவில் இல்லைன்னா ஒரு 50% கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெஸ்ட்டாக இருக்கும். நன்றி, வணக்கம்.